பூண்டு காளான் மிளகு வறுவல் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸே அதிகம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடயுமே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கட்டி பூண்டை நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது ஒரு 600 கிராம் அளவுக்கு மஷ்ரூம். இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ இந்த காளான் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் உப்பு போடணும். உடனே உப்பு சேர்த்துற வேணாம். இந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா தண்ணி விட்டு வர டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேணாம். மூடி போட்டால் இன்னும் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. நிறைய தண்ணி விடும் காளானில். இது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகும் தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வர. இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றலாம், இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் போடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா சுட சுட இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.